ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். ஆடியோ டெக்னீஷியன்ஸ் மற்றும் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற ஒரு சப்வூஃபர் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, வேல்யூம் கூட்டி நம்ம கேட்கும்போது சப்வூஃபர் வந்து ஃப்ளோர்ல இருந்து மூவ் ஆயிட்டே வரும். அது வந்து குறிப்பா வந்து இந்த கிரானைட் டைல்ஸு, இந்த வழுவழுப்பான டைல்ஸ்ல வந்து சப்வூஃபரை நிக்க வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த இடத்தாண்ட பார்த்தீங்கன்னா, நம்ம கிளாம்ப் அது இது எதுவும் அடிக்க முடியாது. அது ஈஸியா எப்படி சால்வ் பண்றது அப்படின்றது பார்த்துக்கலாம். இப்போ நீங்க வீடியோல பார்க்குறது ஒரு 12 இன்ச் சப்வூஃபரு. இதை எப்படி மவுண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு ஃபெவிகால் ப்ரோ பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாருங்க. இப்ப நான் வீடியோல காட்டுறது. இது எல்லா ஹார்ட்வேர் ஷாப்லயும் இது வந்து இருக்கு. 1/2 லிட்டர் இது. இத நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா, இது வந்து நம்ம இத யூஸ் பண்ணி, நம்ம இப்ப அந்த சப்வூஃபர எப்படி மவுண்ட் பண்ணி, நம்ம வந்து அந்த மூவ்மெண்ட்ட தடுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, சப்வூஃபர் கீழ வந்து ஒரு தெர்மோகோல் ஷீட் குடுத்துருக்கேன். இந்த ப்ரோ பாண்ட யூஸ் பண்ணி, அந்த தெர்மோகோல் ஷீட் ஃபுல்லா அப்ளை பண்ணி, ஃப்ளோர்ல பேஸ்ட் பண்ணிட்டு, மேலேயும் இந்த ப்ரோ பாண்ட அப்ளை பண்ணி, சப்வூஃபர தூக்கி அப்படியே மேல வச்சுருங்க. தெர்மோகோல் ஷீட்டு, மீடியமான ஷீட் நீங்க வாங்குனீங்கனாலே போதும். புஷ் எதுவும் யூஸ் பண்ணாம, வெறும் சப்வூஃபர் அந்த பாட்டம தூக்கி அப்படியே என்ன பண்ணுங்கன்னா, அந்த தெர்மோகோல் ஷீட் மேல இத அப்ளை பண்ணி வச்சுருங்க. ஃப்ளோர்லயும் இத அப்ளை பண்ணி வச்சுருங்க. ஒரு 6 ஹார்ஸ் அத வந்து காய விடுங்க. 6 மணி நேரம் காஞ்சதுக்கு அப்புறம், நீங்க வேல்யூம் வச்சு கேட்டீங்கன்னா, உங்க சப்வூஃபர் வந்து மூவ் ஆகாது. அதுபோல என்னன்னா, இத தேவைன்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஃபெவிகால்ங்கிறதுனால உங்களுக்கு எந்த விதமான டேமேஜும் உங்க சப்வூஃபர்லயோ, ஃப்ளோர்லயோ வராது. எடுத்துட்டு நீட்டா நம்ம தேவைன்னா நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். எப்ப வேணாலும் இத வந்து ரீயூஸும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க் யூ.